அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் சமையலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. இதை சுலபமாக வீட்டிலேயே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்க்குறதுனால கார கொழுக்கட்டை வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வறுத்துருங்க. ஓரளவு வந்து பொரியிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப கருகிடக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய் வத்தல் மட்டும்தான் சேர்க்குறோம், வேறு எதுவும் சேர்க்கலை. சேர்த்துட்டு அதோட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு லேசாக இந்த மாதிரி வதக்கிக்கோங்க, ரொம்ப கருகிடக்கூடாது. தேங்காய் துருவல் சேர்க்குறதுனால கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வறுத்தா போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மாவில் நம்ம சேர்த்து கிளறிடணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து கிட்டத்தட்ட 150 கிராம் அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன் நான் இன்றைக்கி. எடுத்துட்டு இந்த மாவு கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு உப்பு போதுமானது. உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து வதக்கி வச்சுருந்த அந்த தாளிப்பை வந்து எல்லாத்தையும் எடுத்து இதில் அப்படியே கொட்டிடுங்க. இது நல்லா ஆறி இருக்கணும். இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை வந்து நல்லா கட்டியான பதத்துக்கு பிசைஞ்சுக்கிடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியால் வந்து நல்லா கலந்துருங்க. இதை கலந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி மாவு பிசையணும். இல்லாட்டி வந்து ஒரே இடத்துலையே வந்து இந்த தாளிப்பு கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் வந்து சேர்ந்துடும். அதனால் மொத்தமாக நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்து நீங்கள் பிசைகிறீங்கன்னு எல்லா இடத்துலையும் வந்து இது நல்லா ஒன்று போல் பரவி இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா நம்ம சாதாரணமாக கொழுக்கட்டை செய்வோம்ல, இடியாப்ப மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சால் போதுமானது. இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க. தண்ணி வந்து பார்த்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு திருப்பி கைகளால் நல்லா ஒன்று போல் வந்து எல்லா மாவையும் நல்லா கலந்துருங்க. இப்போ கொழுக்கட்டை மாவு வந்து தயாராகிருச்சு. இந்த மாதிரி பதத்தில் வந்து இருக்கணும் மாவு. இப்போ சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாக வந்து நம்ம செஞ்சு அவிச்சு எடுக்கணும். கார கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். நான் இப்போ இந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி லேசாக வந்து விரல்களால் லேசாக அமுத்திட்டு அப்படியும் வச்சுருங்க. இது வந்து உங்களுக்கு பிடித்தமான வடிவங்களில் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் இதை சின்ன சின்ன கோழிகளாக கூட உருட்டி வைக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் கொழுக்கட்டைகளாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதை நம்ம அவிச்சு எடுக்கணும். இப்போ கொழுக்கட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அவிக்கிறதுக்கு. வாங்க எல்லாத்தையும் அவிச்சிடலாம். அதுக்கு நீங்கள் ஒரு இட்லி தட்டில் வந்து லேசாக இந்த மாதிரி எண்ணெய் பூசிக்கோங்க. நீங்கள் துணி போட்டு அவிக்கன்னா கூட அவிச்சுக்கிடலாம். இது வந்து நான்ஸ்டிக் இட்லி பிளேட் நான் வச்சுருக்கிறேன். லேசாக அதில் எண்ணெய் தடவிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கும். இப்போ எல்லா கொழுக்கட்டைகளையும் இதில் வந்து அடுக்கி வச்சுருங்க. அடுக்கிட்டு கிட்டத்தட்ட 7ல் இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேகிறதுக்கு டைம் ஆகும். அப்போ தான் வந்து நல்லா கொழுக்கட்டைகள் வந்து வெந்திருக்கும். 7ல் இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்து வேக வச்சுக்கோங்க.
இப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம இந்த தட்டை வந்து திறந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக தயாராகிருச்சு கார கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம இது இப்படி இந்த மாதிரி தொட்டு பார்க்குறப்ப கைகளில் வந்து ஒட்டக்கூடாது. இப்போ பாருங்கள் கையில் வந்து ஒட்டலை. இந்த மாதிரி இருக்குன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா பளபளன்னு கொழுக்கட்டை இருக்குது. அதுலேருந்தே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் நல்லா வெந்திருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த எல்லா கொழுக்கட்டைகளையும் நம்ம எடுத்துருங்க. இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கார கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஈவினிங் டைமில் வந்து ஏதாவது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னா இந்த கார கொழுக்கட்டையை வந்து நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுத்துட முடியும். இப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான கார கொழுக்கட்டை வந்து வீட்லேயும் சுலபமாக தயார் பண்ணிட்டோம். நம்ம இது தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லார் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.